குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தந்த மனிதநேயர், நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்த சமத்துவ சிந்தனையாளர், தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்த திராவிட தவ புதல்வன், டிஜிட்டல் இந்தியாவின் ட்ரில்லியன் பொருளாதார மேதை, சமூக நீதி, சமத்துவம், கல்வி, விளையாட்டு, பொருளாதாரம், சுகாதாரம் உள்ளிட்ட தொட்ட துறைகள் அனைத்திலும் வெற்றி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் சாதனையாளர், நல்லாட்சி நாயகர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு தந்த திட்டங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் மாநில தலைநகரத்தில் தேசிய கொடியினை ஏற்றும் உரிமையை நமக்கு பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெரியாரின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை நிறைவேற்றியவர். இந்தியாவில் முதன்முறையாக பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை உருவாக்கி சமூக நீதி காக்க வழி செய்தவர் நம் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இத்தகைய மாபெரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறித்த நூற்றாண்டு நினைவு நாணயம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வெளியிடப்பட உள்ளது. ராஜராஜ சோழனுக்கும் காந்திக்கும் சிலை எடுத்தார், வள்ளுவருக்கும் கண்ணகிக்கும் சிலை கொடுத்தார், பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் சிலை வடித்தார், ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் சிலை அமைத்தார், சிங்காரவேலருக்கும் சிவாஜிக்கும் சிலை செய்தார், கக்கனுக்கும் பக்தவச்சலத்திற்கும் சிலை உருவாக்கினார், தீரன் சின்னமலைக்கு சிலை செதுக்கினார், சங்கரலிங்கனாருக்கும் மாப்போசிக்கும் சிலை தந்தார். அவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்று இப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. தாய் தமிழ் மொழியை செம்மொழியாக்கும் கனவுகளோடும் தன்மானமிகு தமிழகத்தின் மறுமலர்ச்சிக்கான சிந்தனைகளோடும் இனமான தமிழர்களின் சமத்துவத்திற்கான கொள்கைகளோடும் திருவாரூரிலிருந்து கிளம்பிய சூரியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சுயமரியாதை கொள்கைகளின் சுடரொளியாக சுடர்ந்து பகுத்தறிவு பாசறையின் பட்டொளியாக வீசி திராவிட கருத்துக்களின் முரசொலியாக ஒலித்து அரசியல் மாண்பிற்கொரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்து 5 முறை முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், தான் போட்டியிட்ட தேர்தல்களிலெல்லாம் வெற்றி வாகை சூடிய அரசியல் அதிசயம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். மாநில சுயாட்சியின் பிதாமகர், நவீன தமிழகத்தின் சிற்பி நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். கோட்டையில் கொடியேற்றும் உரிமையை மாநில முதல்வர்கள் அனைவருக்கும் பெற்றுத்தந்த அகில இந்திய போராளி முத்தமிழ் அறிஞர் நம் கலைஞர் அவர்கள். தமிழர்களின் மனதில் இன்றும் என்றும் நிலைத்திருக்க போகும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறித்த நாணயம் வெளியீடு நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். உருவாக்கி சமூக நீதி காக்க வழி செய்தவர் நம் தலைவர் மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். இதோ மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து மகிழ்கிறார்கள். மாண்புமிகு
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் இந்த விழாவில் வெளியிடப்பட உள்ளது. மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகின்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் நவீன சிற்பி கருத்தாழம் மிக்க தன் நெருப்பான பேச்சால் தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பிய போர் முரசு, கொள்கை நெறி கொண்டு தீப்பொறி பறக்க தீட்டிய தன் எழுத்தால் சோர்ந்து கிடந்த தமிழர்களை சுடர்கொள்ள வைத்த சூரியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். பழமைவாதங்களை பொசுக்க வந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை போர் வீரர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். மாற்றாரும் மதிக்கும் மாற்றாரையும் மதிக்கும் மாண்பை கற்றுத்தந்த பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் தளபதி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எதிர்காலம் எதுவென தெரியாமல் ஏங்கி கிடந்த தமிழர்களை தன் ஆட்சி திறத்தால் தரணி எங்கும் வெற்றி முரசு கொட்ட வைத்த தலை சிறந்த நிர்வாகி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். திருக்குவளையில் இளஞ்சூரியனாய் உதித்து பார்ப்போற்றும் படைப்பாளியாய் ஒளிர்ந்த கதிரவன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த ஓய்வறியா உழைப்பாளி, உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தன்னிகரற்ற தங்க தலைவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவரின் சிறப்பை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இனிதாக இன்னும் சில நிமிடங்களில் துவங்க இருக்கின்றது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவிலும் தமிழர்களின் மனதில் நிலையா புகழை கொண்டிருப்பவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை கொள்கை நெருப்பு பற்ற வைக்கும் தன் பேச்சால் தட்டி எழுப்பியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகின்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட வருகை தந்துள்ள மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
It's with immense pride and profound respect that we extend a warm and heartfelt welcome to the Honorable Defence Minister of India and our Honorable Chief Minister of Tamil Nadu. Today we gather to mark momentous occasion, the release of a commemorative coin in honor of the birth centenary of the legendary leader Muttamil Arinyar Kalaignar அவர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் எனும் குரலின் அர்த்தமாய் தந்தையின் வழியில் ஆட்சி நடத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புகழொளி சேர்த்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு ஒன்றிய தகவல் ஒளிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடன திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. இந்தியாவே வியந்து பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி இவர்தான் என்பதை அடையாளம் காட்டும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட உள்ள இந்த இனிய நிகழ்ச்சியில் சட்டமன்ற அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். May I invite Honorable Minister for Water Resources and Leader of the House, Tamil Nadu Legislative Assembly to deliver the welcome address. மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்திருக்கிறார்கள். Distinguished Chief Guest of Honorable Defence Minister, Mr. Rajnath Singh Ji, my beloved Chief Minister of Tamil Nadu, Dalapati M.K. Stalin, my cabinet colleagues, legislators of my state and parliament, and other dignitaries, ladies and gentlemen. First of all, I am great thankful to our Honorable Chief Minister, Dalapati M.K. Stalin, for having given this opportunity to me to welcome our Honorable Union Defence Minister, Thiru Rajnath Singh, in this great occasion. Honorable Defence Minister, sir, I am welcoming you, sir, on behalf of my Honorable Chief Minister and as well as on behalf of people of Tamil Nadu. Kalaignar, entirely called by the Tamil spread across the globe, is a multi-faceted and magnificent personality. He had a humble beginning, but he rose to the greater heights by sheer hard and sincere work and through his natural acumen and wisdom.
He was a captivating orator and prolific writer and untiring tall political leader. He had been an unquestioned and opposed president of Dravida Munnetra Kazhagam for nearly half a century. This is a very rare phenomenon seen nowhere in the country in any political party. The DMK, originated by our great Arijan Anna, is not merely a political party but a social movement having its roots in the century-old Justice Party. Kalaignar had a long inning in Tamil cinema, longer inning in politics, and longest inning in Tamil writing by way of literary, political articles, stories, dialogue novels, epistles to the party brethren till his last days. He won all the election he contested. He was a member of Legislative Assembly for 13 times, right from 1957 till his last days. For more than half a century, he was a Chief Minister of Tamil Nadu for 5 times, totally for 19 years. As a Chief Minister, he implemented a number of social welfare schemes, many of them having been introduced for the first time in the country. All schemes, the designs were upliftment of the downtrodden, poor, and for the speedy development of state. Tamil Nadu, in its present form, is mostly due to its excellent and forward-looking administrative capabilities. Though he is always stood for the cause of the backward classes, most backward classes, scheduled castes, and tribes, he treated all equally and affectionately. Autonomy for the state, foremost and primary position for Tamil language, due to the ancestry for more than 3,000 years. True non-violent democracy and secularism were dearer to his heart. Considering his remarkable and meritorious contribution to various fields of human activity, long unparalleled public service, it is but up to, on the parts of union government came out with a coin in memory of the loved son of Mother Tamil and darling of the Tamil people. Honorable Rajnath Singh ji, let me share some common future between you and us. My mentor, philosopher, Kalaignar, appointed Justice Rajamanna to spearhead the efforts for attaining state autonomy. Similarly, when you were the Chief Minister of Uttar Pradesh, you appointed Hukum Singh to focus on the welfare of the backward and most backward classes and other marginalized communities. The parallel is our approaches to leadership and servicing is something I deeply admire. Another common thread between us is that we both begin our careers as a student activities. As the Education Minister of Uttar Pradesh, you implement landmark decisions such as the anti-cheating measures, which, if adopted widely, could have been prevented many of the malpractices we see today in exam like NEET. There is also shared history between Tamil Nadu Chief Minister and you. During the emergency period, both of you followed the path of Jaiprakash Narayanan, leading your imprisonment for 18 months as a testament to your unwavering commitment of the democracy justice. While welcoming the Union Defence Minister, I wish to thank him and the Government of India
probably for their kind and timely decision to release our coin. Thank you once again. I wholeheartedly welcome them. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பிப்பார்கள். May I request our Honorable Chief Minister of Tamil Nadu to felicitate Honorable Defence Minister of India with a shawl. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பிப்பார்கள். Now felicitation to our Honorable Chief Minister of Tamil Nadu by the Chief Secretary, Government of Tamil Nadu. மாண்புமிகு ஒன்றிய தகவல் ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். Now felicitation to Honorable Minister of State for Information and Broadcasting and Public Affairs by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பிப்பார்கள். Felicitation to Honorable Minister for Water Resources by the Chief Secretary, Government of Tamil Nadu. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.